வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா இன் டேட்டாபேசஸ். அதாவது நம்ம வந்து டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்ம நார்மலைசேஷன் அப்படின்றோம். எப்படி வந்து நம்ம வந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அதில் வந்து லேக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அண்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லேக்கணக்கான எம்ப்ளாயிஸ்ன்றப்போ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அது கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி வந்து இப்படி நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ்லாம் வரும். இப்போ நம்ம அந்த டேட்டா பேஸில் வந்து மெனி டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் நம்மளால் வந்து இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், அண்ட் டெலிட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எதுக்காக இந்த நார்மலைசேஷன், ஏன் இந்த நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுறோன்னா, டு அவாய்ட் ரெடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ரெடண்டன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் டேட்டா வந்து மெனி பிளேசஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெடண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து இந்த டேபிள் வந்து நான் வந்து ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ண அந்த டேபிள் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன, இப்போ வந்து நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஒரு ஈவெண்ட் அண்ட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட்ரிபியூட்ஸாக வச்சுருக்கேன், காலம்ஸ் நேம்ஸாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 5 ரோ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1ல் வந்து ராஜு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட்பாலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரன்னிங்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஹை ஜம்பில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு நேம் வந்து 3 இடத்துல வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெடண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி வர ரெடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நார்மலைசேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டு அவாய்ட் இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட் அனாமலிஸ். அதாவது நம்ம இந்த டேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க வந்து எந்த ப்ரைஸஸும் வின் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிமேல் தான் அந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுருக்கோன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது, எத்தனாவது ப்ரைஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு டேபிளில் வந்து நல் வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம்னா அது இன்சர்ட் ஆகுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். அடுத்து வந்து அப்டேட். இப்போ வந்து ராஜு அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து 3 இடத்துல இருக்குது, 3 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மதுரை அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் அவங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து இந்த ராஜுக்கு வந்து இதில் வந்து அவங்க வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து ஒரு இடத்துல வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து அதை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். 3rd ரோவில் வந்து மதுரைன்ற இருக்க இடத்துல வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டா, மீதி சேஞ்ச் பண்ணிட்டு மட்டும் விட்டுட்டா, இந்த மீதி இருக்க இந்த 2 இடத்துல வந்து நான் சேஞ்ச் பண்ண மறந்துட்டு விட்டுட்டேன். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த டேட்டா வந்து இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த 2 இடத்துல வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் வந்து வேற யூசர் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து 2 பிளேஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எது அவங்களுக்கு எடுத்துக்கணும்னு தெரியாதுல்ல, அதான் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து அப்டேட் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டெலிட் அனாமலிஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா, 3 ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க திடீர்னு சொல்கிறாங்க 3rd ப்ரைஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3rd ப்ரைஸ் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து டெலிட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இந்த 3rd ப்ரைஸ் வாங்கின இந்த டீட்டெயில்ஸை டெலிட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ரேமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டெலிட் ஆகிடும், இந்த ரோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். அப்போ அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ப்ரேம் அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதான் நம்ம வந்து இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட் அனாமலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் நார்மலைசேஷன். ரெடண்டன்சி, இன்சர்ட் அண்ட் அப்டேட், டெலிட் அனாமலிஸ் வந்து நம்ம அந்த இஷ்யூஸை தான் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். நார்மலைசேஷனில் வந்து நிறைய நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், 3rd நார்மல் ஃபார்ம், பயாஸ் நார்மல் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் வந்து ஒவ்வொரு
காலம்ஸ்லையும் சிங்கிள் வேல்யூஸ் தான் இருக்கணும், மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அப்படி மல்டிபிள் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சிங்கிள் வேல்யூஸாக மாற்றுறது, அதாவது ஒவ்வொரு செல்ஸ்லேயும் சிங்கிள் வேல்யூஸ் தான் இருக்கணும். அதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நேம், மொபைல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 3 காலம்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து 2 டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேட்டாவில் வந்து கவி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பர் வந்து 2 கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும் அந்த ஒரு செல்லில். ஆனால் இது வந்து என்ன வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஃபார்ம் கிடையாது. இது எப்படி நம்ம நார்மல் ஃபார்மை வந்து மாற்றுறது அப்படின்றது தான் இது பார்ப்போம். இப்போ 2 வேல்யூஸ் இருக்குல்ல, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சிங்கிள் வேல்யூஸாக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நேம் வந்து சேமாக தான் வரும், டிஸ்ட்ரிக்டும் சேமாக வரும். பட் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படின்னா கீழே ரெண்டு ரோவை நம்ம இந்த டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்ஸ்லையும் ஒவ்வொரு ரோஸ்லையும் வந்து ஒவ்வொரு காலம்ஸ்லையும் ஒவ்வொரு வேல்யூஸ் தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். செகண்ட் நார்மல் ஃபார்மில் ஹெட்டிங் என்னன்னா நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. நம்ம வந்து வச்சிருக்க டேபிளில் வந்து எந்த பார்ஷியல் டிபெண்டன்சியும் அது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் இதுக்கு ஹெட்டிங்கே. அப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அதில் வந்து எந்த பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து முக்கியமான அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிள் ஷுட் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் தான் அந்த டேபிள் வந்து இருக்கணும். அதாவது நம்ம கொடுத்த அந்த ஒரு காலமில் ஒரு ரோலில் வந்து ஒரு வேல்யூ தான் இருக்கணும், ஒரு செல்லில் ஒரு வேல்யூ தான் இருக்கணும், மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் பார்த்தோம். அந்த கண்டிஷன் வந்து இருக்கணும் அந்த டேபிளில். there should not be any partial dependency. அதாவது அதுக்கப்புறம் வந்து எந்த partial dependency இல்லாமல் இருக்கணும். அதான் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேம், பிரான்ச் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேட்டா வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஐடிக்கு வந்து நான் ரெஜிஸ்டர் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா பிரைமரி கீழே செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது இல்லாமல் இந்த நேமை வச்சு நான் இப்போ கவின்னு சொல்லிட்டு ஒரு நேமை வச்சு அந்த பையன் வந்து எந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும்னா நான் அப்படி ஒரு குறி கொடுக்குறேன்னா இப்போ வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னா கவின்னு சொல்லி 2 இடத்துல இருக்குது. 2 இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து திருச்சி இருக்குது, செகண்டில் வந்து சென்னை இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும், இந்த இடத்துல வந்து சம் இஷ்யூஸ் வந்து நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நேமை வச்சு நம்ம ஒரு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்து வந்து இதே வந்து பிரான்ச்சை வச்சு நம்ம ஒரு ஊரை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் MECH அப்படின்ற அந்த இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொடு, யார் இந்த மெக்கானிக் கோர்ஸ் படிக்கிறா அண்ட் அவங்களோட ஊர் எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், 2 இடத்துல மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்குது. ஸோ பிளேசஸும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ வந்து எதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு நேமையோ பிரான்ச்சையோ டிஸ்ட்ரிக்டோ வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அதனால் அது வந்து அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து இதே வந்து நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேணும், நம்பர் A001 டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்துடும். இதே வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்கும். பிரைமரியில் வந்து நம்பர்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு நாளைக்கு தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களோட டேட்டாஸ் வந்து இப்போ வந்து 002ஓட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து எடுத்து காட்டிடும். இதே வந்து இதுதான் என்னன்னு சொன்னீங்கன்னா டிபெண்டன்சி. அதாவது இதை டிபெண்ட் பண்ணி மீதி எல்லாம் வருது. அதாவது ஒரு ஐடியா வச்சு நம்ம வந்து மீதி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிபெண்டன்சி. இதை அதாவது இந்த ரிஜிஸ்டர் நம்பர் மீதி எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் நம்ம வந்து டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம பார்ஷியல் டிபெண்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ஃபார்ம் வந்து யாரையுமே என்னென்ன கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒரு
கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர் 1 வந்து சி கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 1000 rupees. இப்போ வந்து ஒரு இதில் வந்து நான் வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து இந்த டேபிள் காலம் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் இருக்குது, பட் செகண்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் சொன்ன கண்டிஷன் என்ன, ஒவ்வொரு செல்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் கண்டிஷன் வந்து இங்கே ட்ரூவாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் தான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கோர்ஸ்னாலும் நம்மளுக்கு வந்து படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது வந்து பிரைமரி கீயாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதே வந்து அப்போனா நம்ம வந்து கோர்ஸ் நேம் வந்து பிரைமரி கீயாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இந்த ஜாவா கோர்ஸ் வந்து படிக்கலாம், அதே மாதிரி சி கோர்ஸ் படிக்கலாம், C++ கோர்ஸ் படிக்கலாம். ஸோ எத்தனை மெம்பர்ஸ்னாலும் அதில் வந்து இருக்கலாம். ஸோ கோர்ஸ் நேமையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரைமரி கீயாக வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் கோர்ஸ் நேம் இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிரைமரி கீயாக வந்து எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த டேபிளில் வந்து கோர்ஸ் ஃபீ அப்படின்றது வந்து ரிஜிஸ்டர் நம்பரை டிஃபைன் பண்ணி இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து என்னன்னா 4th நம்பர் வந்து செகண்ட் நம்பர் ரெண்டு பேருமே வந்து ஜாவா கோர்ஸ் படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்து 2000 rupees தான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கோர்ஸோட ஃபீஸ். இப்போ வந்து ஸோ இப்போ வந்து கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃபீஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த கோர்ஸ் ஃபீ அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் நம்பரை டிஃபைன் பண்ணி இல்லை, அதுக்கு பதிலாக வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்குன்னா இந்த கோர்ஸ் நேம், ஏன்னா எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து பிரைமரி கீயை செட் பண்ணியிருக்கிறது நம்ம 2 தான் செட் பண்ணியிருக்கோம், ஒன்று ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் கோர்ஸ் நேம். பட் இங்கே என்னன்னா இந்த கோர்ஸ் ஃபீ அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த கோர்ஸ் நேமை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியல் டிபெண்டன்சி. அதாவது 2 இருக்கிறப்ப 1 மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறத பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். இதை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், செகண்ட் நார்மல் ஃபார்ம் கிடைச்சிடும். இப்போ வந்து இந்த டேபிளில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் கோர்ஸ் நேம் தனியாக ஒரு டேபிளும், கோர்ஸ் நேம் அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இந்த டேபிளை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் கோர்ஸ் நேம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரைமரியாக இந்த 2ஐயும் வச்சுருக்கோம். ஸோ வந்து இதை 2ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கோர்ஸ் நேம் அண்ட் கோர்ஸ் ஃபீஸ். ஏன்னா இது வந்து இந்த கோர்ஸ் ஃபீ அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, கோர்ஸ் நேம் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஸோ இதே தனியாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பிரிச்சாச்சு. இப்போ வந்து இதில் எந்த பார்ஷியல் டிபெண்டன்சியும் இல்லை, இதில் எந்த பார்ஷியல் டிபெண்டன்சியும் இல்லை, ரெண்டும் ஒன்று இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வந்துருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் நார்மல்